நீங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடுறீங்க, அதுவுமே நல்ல ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூட் ஆகிற மாதிரி தானங்க இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இந்த லேண்ட் எக்ஸாக்டா மதுராந்தகம் ஈசியா ரெண்டுக்கும் சென்டர் தான் இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இந்த ஃபார்ம் லேண்ட் பக்கத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கோயம்பேடு இருந்து கூட பஸ் வருது அப்படின்னா இந்த ஃபார்ம் லேண்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட் ஆக அப்படின்றது பாத்துக்கங்க. இந்த லேண்ட்ல இருந்து நீங்க மதுராந்தகத்துக்கு வெறும் 15 to 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஈஸியா இருக்கு, நீங்க வெறும் 12 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். சூப்பர். ஓகே, அதாங்க பாய் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க கொய்யா மரமோ மாமரமோ வச்சு கொடுத்துருவோம். பட் நீங்க ஃபியூச்சர்ல நான் சேஞ்ச் பண்ணணும், நான் வேற மரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால நான் தொல்லையே வைக்கல, பிளேனா கொடுக்குறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்ம் லேண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்ட் சூட் ஆகுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இங்க ஒரு லேண்ட் வாங்கி ஒரு 10 to 15 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த 15 வருஷம் வெயிட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 15 வருஷத்துல ஒரு தேக்கு மரமோ ஒரு செம்மரமோ நீங்க வைக்கும் பொழுது ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த தேக்கு மரமோ அல்லது செம்பரமோ நீங்க போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துடும். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்றாலும் உங்களுக்கும் இந்த லேண்ட் ரொம்ப ரொம்ப சூட்டானதா இருக்கும். இந்த லேண்ட் பக்கத்துல ஒரு சென்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்க பாதி விலை கிடையாதுங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு 345 ரூபாய் தான் வரும். அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு சென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாயில இருந்து இருக்குது. உங்க கையில ஒரு 18 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு 12 சென்ட் இடத்த வாங்கிக்க முடியும். ஆக்சுவலி இந்த லேண்டுக்கு நான் மதுராந்தகத்துல இருந்து கார்ல வந்தேன். ஸோ வரும்போது இந்த வர்ற வழி இருக்கு இல்லையா, அதை நான் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமே மரங்களால சூழ்ந்து ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்க இந்த லேண்டுக்கு வரும்போது நீங்க அதுவே ஃபீல் பண்ணிக்க முடியும். நான் ரேட் ரொம்ப கம்மியா ஒரு பெரிய இடம் வாங்கணும், அந்த இடத்துல நான் நல்ல வீடு கட்டணும் அப்படின்னாலுமே நீங்க இன்னைக்கு இடம் வாங்கி நாளைக்கு கூட வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பக்கத்திலேயே கோயம்பேடு போறதுக்கான பஸ் ஸ்டாப் இருக்குது. மதுராந்தகம், செங்கல்பட்டு இது எல்லாத்துக்குமே பஸ் ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் அட் த காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடும் இருக்குது. அதனால நீங்க இங்க உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் உங்களால் குடியேறிக்க முடியும். இதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு மீடியேட்டர் யாரும் கிடையாது. ஓகே, இடத்துடைய ஓனரே நான் தான். ஓகே ஓகே. வேற யாரும் இடையில மீடியேட்டர் ரேட்டு அதிகமாக வச்சு வாங்கிடுவாங்க, கம்மியாக வச்சு வாங்கிடுவாங்க, அந்த மாதிரி பயப்பட வேண்டியது இல்லை. ஹாய், ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஸோ கைஸ், நீங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஃபார்ம் லேண்ட் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ பக்கத்துல ஒரு சென்ட் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் கிட்ட போய்கிட்டு இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது பாதி விலை கிடையாது, அதுக்கும் கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் லேண்ட்ல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க கையில ஒரு 18 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால எங்க இடம் வாங்கிக்க முடியும். இந்த 18 லட்சம் ரூபாயில ஒரு சென்ட் 2 சென்டோ 3 சென்டோ கிடையாதுங்க. ஏன் 5 சென்ட் 6 சென்ட் கூட கிடையாது, கிட்டத்தட்ட 12 சென்ட் இடம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 18 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்குது, இந்த லேண்ட் பக்கத்துல என்னென்ன growth இருக்குது, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாய் மாட்டாங்க, பாய் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ பாயோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்கிரீன்லையும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இந்த லேண்ட் எக்ஸாக்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்னோட பேர் முகமது நஸ்ருத்தீன். சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். லேண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம். ஓகே, மதுராந்தகம் மெயின்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல இருக்கு. சூப்பர். ஓகே, புன்னமை வில்லேஜ். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் ஈசிஆர் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா கூவத்தூர். ஓகே, கூவத்தூர் இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர். ரெண்டுக்கு மிடில் இருக்கு புன்னமைங்கிற இடம், வில்லேஜ் பேர். கண்டிப்பா அதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மதுராந்தகம் அண்ட் ஈசிஆர் ரெண்டுக்கும் சென்டரில் தான் இந்த லேண்ட் இருக்குது. ஓகே பை, நீங்கள் ஆல்ரெடி ஃபோன்லேயே சொல்லிட்டீங்க இது ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்ம் லேண்ட்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பார்க்கும்பொழுது ஏதாவது மாந்தோப் செடியோ இல்லை கொய்யா செடியோ இந்த மாதிரி செடி வச்சு கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் அதில் எதுவுமே இல்லாமல் பிளேனாக கொடுக்குறீங்களே, என்ன காரணம்? இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாங்குறவங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகே, இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 72 சென்ட்ஸ் இருக்குது, 72 சென்ட். ஓகே, இது அவங்க ஒரு மினிமம் ஒரு 12 சென்ட் கேட்டாங்கன்னா கூட கொடுக்கலாம்.
ஓகே ஓகே 12x6 ரைட் ஓகே ஒரு 6 பார்ட்டாக பிரித்து தரோம். ம் உங்களுக்கு 12 சென்ட் 24 சென்ட் 36 சென்ட் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ரைட் ஓகே வாங்குறவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாமரமோ இப்போ வேறு கொய்யா மரமோ வேறு ஏதாவது மரங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வாங்கி எப்படி பிளைனாக வச்சுட்டு கொடுக்குறோம். சூப்பர் ஓகே. அதாங்க பாய் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கொய்யா மரமோ மாமரமோ வச்சு கொடுத்துருவோம். பட் நீங்கள் ஃபியூச்சரில் நான் சேஞ்ச் பண்ணணும், நான் வேறு மரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நான் தொல்லையே வைக்கல, பிளைனாக கொடுக்குறேன், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே பை, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், இந்த லொக்கேஷனோட ஹைலைட் என்னென்னலாம் இருக்குது? இது நம்ம பக்கத்தில் பவுஞ்சூர்னு ஒரு டவுன் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே ஓகே. பைக்லேயே கார்லேயே வந்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இங்கே ரீச் ஆகிடலாம் நம்ம சைட். ஓகே, பவுஞ்சூர். ஆமாம், அது மாதிரி மதுராந்தகம் நகராட்சி ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான். சூப்பர் ஓகே ஓகே. வந்துடலாம். இப்போ நம்ம வந்த வழி இல்லையா? வந்த வழி. ரைட் ஓகே ஓகே. ஆமாம், அது போக வந்து இது பஸ் வசதியும் இருக்குது. இப்போ கோயம்பேட்டிலேருந்து அது மாதிரி செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகத்துலேருந்து பஸ் நம்ம சைட் இடத்துக்கு பக்கத்துலேயே வருது. ஓகே ஓகே. அதாங்க, ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பஸ் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ பஸ் ஸ்டாப்போட நிழல் கூட இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ நாங்கள் வர்ற வழி பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமே மரங்கள் சூழ்ந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இது பீஸ்ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஃபார்ம்லேண்ட் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக கூவத்தூர் இருக்குல்ல, கூவத்தூர்ல ரைட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே ஓகே. கூவத்தூர்ல நேரம் வந்தீங்கன்னா பவுஞ்சூர் வரும். பவுஞ்சூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நம்ம இடம். சூப்பர் ஓகே. அதாங்க, ஸோ நீங்கள் ஈசிஆர்லேருந்தும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துக்கிற முடியும், அதே மாதிரி மதுராந்தகத்தும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் பாய் சொன்ன மாதிரி தான் ஸோ கோயம்பேடுலேருந்தும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே பாய், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? பாய் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் சீவாடின்னு ஒரு ஊரில் வந்து லே அவுட் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும். ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா போதா? ரைட் ஓகே. நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் 1.5 லேக் தான் ஒரு பெர் சென்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஓ ஓகே. மொத்தம் வந்து ஒரு 72 சென்ட் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வாங்குற மாதிரி வந்தாங்கன்னா ரேட் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். சரி ஓகே ஓகே. மினிமம் வந்து ஒரு 12 சென்ட் எடுத்திங்கன்னா ஒரு 18 லேக்ஸ் வரும். ஓகே ஓகே. நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் ஓகே. அதாங்க, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 லட்சம் ரூபாயிலேயும் உங்களால் 1 சென்ட் 2 சென்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 12 சென்ட் வாங்கிக்க முடியும். இதே இது நீங்கள் நேரில் வந்து பேசுறீங்க அப்படின்னா உங்களால் இன்னுமே ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கிக்க முடியும். ஸோ ஓகே பாய், ஸோ ஃபைனலாக இப்போ சொல்லுங்கள், ஸோ இந்த இடம் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? பாய் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நல்லா சேஃப்டியான நல்லா க்ரோத் ஆகக்கூடிய நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ மண்ணில் போடுறது என்றைக்கு வீணாக போக போகிறது இல்லை. கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தங்கம்லாம் ஒரு கிராம் வந்து ஒரு 8,000 ரூபா 10,000 ரேட்டு. ஆமாம், இது ஒரு 18-20 லேக்ஸுங்கிறது பெரிய ஒரு கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் கிடையாது அதை கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு இடத்த வாங்கி போட்டாங்கன்னா அவங்க ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் 10-15 இயர்ஸ் தேக்கு மரமோ இல்லை செம்மரமோ மாமரமோ வச்சு விட்டாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பொறுத்து இந்த போட்ட காசு அதுவே எடுத்து கொடுத்துரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இடம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. கண்டிப்பாக. அதில் அது போக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிலலாம் இடங்கள் வாங்குறதுங்கிறது பெரிய ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கெலாம் பெரிய ஒரு கஷ்டமான இதாக இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் அதை வாங்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக. ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து இங்கே ஒரு வீடை கட்டிக்கிட்டு அப்படியே வயசான காலத்தில் வந்து இருந்துக்கலாம். ஸோ அதுக்குமே சூட்டபுளாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் நல்ல ஒரு பிரயோஜனமான இடமா இருக்கும். இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற முடிவு பண்ணிட்டேன், நான் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி திரும்ப செல் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த 10 வருஷம் இடத்த சும்மா விடாமல் உள்ளுக்குள்ள ஒரு தேக்கு மரமோ இல்லை ஒரு செம்மரமோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த செம்மரமோ அந்த தேக்கு மரமோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் வீடு கட்டி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இந்த இடம் உங்களுக்கு ஒரு சுட்டான இடமா இருக்கும். ஸோ ஓகே பை, ஸோ இப்போ சொன்னது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா? இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மீடியேட்டர் யாரும் கிடையாது. ஓகே, இடத்துடைய ஓனரே நான் தான். ஓகே ஓகே. வேறு யாரும் இடையில மீடியேட்டர் ரேட்டு அதிகமாக வச்சு வாங்கிடுவாங்க கம்மியாக வச்சு வாங்கிடுவாங்க அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக. டாக்குமெண்ட் வந்து கிளியர் டாக்குமெண்ட், பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஓகே. நீங்கள் சப்போஸ் இடம் பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹோட்டல் வந்து மதுராந்தகம் பைபாஸ்லேயே வச்சுருக்கிறோம், மதினா பிரியாணின்னு சொல்லி. ஓகே. சில இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நானே கூப்பிட்டு வந்து சைட்டை காட்டிடுவேன். ஓகே, சைட்டை வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வர மாதிரி அப்படின்னா அந்த லிங்க் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்துக்கிற முடியும். ஸோ பாய் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்தோட டைரக்ட் ஓனரே பாய் தான். ஸோ பாயோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ பாயோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட நான் அமீர். டாடா, பை பை, see you.